ஹாய் டுடே டீடாக்ஸ் பாட்டை என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சாறு தான் வச்சேன். சூப்பு தான் வச்சேன். அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு சீரகம், மிளகு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நல்லா தட்டிட்டு அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த சாறு இறங்கணும். அதை பசங்களுக்கு கொடுத்தா நல்லது. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வெந்தய குழம்பு வச்சேன். வெந்தய குழம்பு வெந்தயத்தை நல்லா பொரிய வேணும். அப்புறம் எப்பயும் போல் தான் புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டு இதில் வெள்ளைப்பூடு போனால் போட்டுக்கலாம். வச்சுட்டு பசங்களுக்கு என்ன பண்ணேன் லஞ்சுக்கு அப்படின்னா பச்சை பட்டாணி ஃபுல்லாக பண்ணேன். அந்த பச்சை பட்டாணி ஃபுல்லாக்கு என்ன பண்ணால் சைடிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு அதுங்களுக்கு குசி போயிட்டு அந்த தண்ணி எடுத்து கொடுத்து அதுங்களுக்கு குடிச்சிருச்சு. அது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கப்போ நாங்கள் சமைச்சிட்டேன். அவங்களுக்கு முருங்கைக்கீரைக்கு தேங்காய் போட்டோம் அப்படின்னா அந்த வெந்தய குழம்பு முருங்கைக்கீரையும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது பச்சை பட்டாணி ஃபுல்லாவுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இருந்தால் புதினா போடலாம். என்கிட்ட புதினாலெல்லாம் கொத்தமல்லி மட்டும் போட்டு நல்லா அரைச்சிடணும். குக்கரில் எண்ணெய் அதில் நெய் விட்டு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், லெமன் சைஸ் ஒரு தக்காளி போட்டு அப்படின்னா போதும். மறைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பின்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு உப்பு போட்டு 2 விசில் வச்சிங்க அப்படின்னா சாதம் ரெடி ஆயிரும். அது அப்படியே சைடு பை சைடாக உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுத்துருவேன். உருளைக்கிழங்குக்கு எப்பயும் போல் மசாலா தான் போட்டேன். இந்த கோழிப்பொடி மசாலா தான் போடுவேன். அதை போட்டுட்டு பசங்களுக்கு 2 டிஃபன், பாப்பாவுக்கும் சரி தம்பிக்கும்